வீக்கெண்ட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகளை இந்த பகுதியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றும் பல்வேறு சுவாரஸ்யமான தொகுப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தி பொட்டேட்டோ ஈட்டர்ஸ் மற்றும் தி ஸ்டாரி நைட் போன்ற புகழ்மிக்க ஓவியங்களை வரைந்த டச் ஓவியர் வின்சென்ட் வான் கோவின் படைப்புகள் 360 டிகிரி காட்சிகளாக சென்னையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கலையையும் ஓவியத்தையும் நேசிக்கிற யாருக்குமே வின்சென்ட் வான் கோவை தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய சோகமான வாழ்க்கையையும் வண்ணங்கள் நிறைந்த ஓவியங்களையும் நம்ம கண்முன்னே காட்டுறதுக்காக தான் இந்த முன்முயற்சி. வாங்க தி ரியல் வான் கோ இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை போய் பார்க்கலாம். மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உள்ளூர தொட்டுவிடும் ஒன்று கலை. கலையின் பால் செய்கின்ற யாவும் இவ்வுலகில் நிலைத்து வாழக்கூடியவை. அப்படி காலம் போற்றும் ஓவியங்கள்தான் வின்சென்ட் வான் கோவின் படைப்புகள். சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் தி ரியல் வான் கோ இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனும் அரங்கை அமைத்திருக்கிறார்கள். எம்டிவி செலக்ட் நிகழ்ச்சி புகழ், விஜே நிகில் சின்னப்பா மற்றும் சிலி ஃபெல்லோஸ் எனும் அமைப்பும் சேர்ந்து இந்தியா முழுக்க இப்படியான அனுபவத்தை கொடுத்து வருகிறார்கள். எப்போதும் ஓவியங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லும். அது ஒருவருக்கொருவர் மாறுபடும். இங்கு 11 ப்ரொஜெக்டர்கள் வைத்து வான் கோவினுடைய 200 படைப்புகளை திரையிடுகிறார்கள். ஒரு மாயாஜாலம் போல திரையில் மாறும் ஓவியங்களுக்கு அசைவுகள் கொடுத்து ஒலிக்கலவையோடு பார்ப்பவர்களை அதில் மூழ்கடிக்கின்றன. 1880களில் வரைந்த அந்த ஓவியங்களை பார்ப்பவர்கள் அதனோடு தாங்கள் வாழ்வது போன்ற உணர்வு ஏற்படுவதாக சொல்கிறார்கள். First on the lights and this part is like wow, awestruck. I'm like when I came and sat here, I just saw all the paintings moving. Like when I see these paintings, when I walk and all, I'm just moving all with the paintings. Like it's so wow. I'm so glad to experience all these things. பகுதி பகுதியாக பிரித்து முதல் பகுதியில் வான் கோவின் புகழ்மிக்க ஓவியமான சூரியகாந்தி மலர்களை தீமாக செட் செய்து மக்களை வரவேற்கிறார்கள். அடுத்த பகுதியில் வான் கோவினுடைய வாழ்வின் ஒவ்வொரு முக்கிய தருணங்களையும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். பெரும் மன அமைதியை கொடுக்கும் இந்த ஓவியங்களை கொடுத்த அந்த கலைஞனின் வாழ்வு அவ்வளவு அமைதியானதாகவோ அழகானதாகவோ இல்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் வறுமையில் தத்தளித்த, மனச்சிக்கல்களால் வேதனைக்கு உள்ளான, ஒருதலை காதலால் உழன்ற அவரின் வாழ்வு மற்றும் அவர் சகோதரருக்கு எழுதிய கடிதங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த பகுதியில் ஒரு பெரும் அனுபவத்திற்கு நம்மை தயார்படுத்தும் நோக்கில் சீரியல் பல்புகள் ஒளிரவிடப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தன. வான்கோவை பற்றி அறியாதவர்களுக்கு அவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக இது இருப்பதாகவும், இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் இதுபோன்ற நிகழ்வுகள் வரவேற்கக்கூடியது என்றும் சொல்கிறார்கள் அங்கு வந்திருந்த வான்கோ ரசிகர்கள். நான் ஒரு பெரிய வான்கோ ஃபேன் ரொம்ப வருஷமா. அண்ட் இது பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் நிறைய சிட்டிஸில் இருக்கும், பட் சென்னையில் எப்போவுமே இருக்காது. ஐ வாண்டட் டு கோ சம்வேர் அண்ட் வாட்ச் திஸ், பட் ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் கமிங் டு சென்னை திஸ் டைம். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு பி ஹியர். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, நிறைய பேர் அதை பற்றி போஸ்ட் பண்ணும்போது they will learn about it. அதற்கு அடுத்த பகுதியில் தான் அந்த அற்புதமான அனுபவத்தை நாம் பெற முடியும். ஓவியங்களில் மூழ்கி ஒரு அரை மணி நேரம் வெளி உலகையே மறந்து மக்கள் அங்கு இதனை அனுபவிக்கிறார்கள். குடும்பத்தோடு வந்து இதனை பார்த்து செல்கிறார்கள். உண்மையிலே சொல்கிறேன், அமேசிங்காக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த இடம் அப்படியே ஃபீலிங் பண்ணுறது, இந்த லைட்டு, அந்த ஒவ்வொரு டிராயிங்கும் வந்து அனுபவித்து பார்த்தோம் நாங்கள். அதுவும் ஸ்ரீகன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல, நானும் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது எங்கள் பேத்தி பேரன் எல்லோரும் சேர்ந்து வந்தது அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவியமும் கோடிக்கணக்கில் விலை போகிறது. ஒவ்வொரு வண்ணமும் வார்த்தை பேசுகிறது.
மொழி, இனம், மதம் தாண்டி நம் உணர்வுகளை ஆட்கொள்ளும் ஒன்றாகி இருக்கிறது. இத்தனை வெற்றிகளையும் பார்க்க அதன் படைப்பாளி இல்லை. தன் வாழ்நாளில் அவர் வரைந்த 2000 ஓவியங்களில் ஒரு ஓவியத்தை மட்டுமே விற்றிருக்கிறார். ஏழையாகவே இறந்து போன வான்கோவின் ஓவியங்களுக்காக ஆம்ஸ்டர்டாமில் பெரிய அருங்காட்சியகம் ஒன்று இருக்கிறது. வெற்றியின் ருசி அறியாமலேயே அந்த கலைஞன் தன் 36 வயதில் வறுமையின் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டான். கொண்டாடப்பட வேண்டிய கலைகளையும் கலைஞர்களையும் அவர் வாழும் காலங்களிலேயே கொண்டாடிவிட வேண்டும் என்பதுதான் அங்கீகாரமின்றி அழிந்து போன அக்கலைஞனின் வாழ்வு நமக்கு சொல்லும் பாடம். வண்ணம் பூசப்பட்ட உருவப்படங்களுக்கு அவற்றின் சொந்த வாழ்க்கை இருக்கிறது. அது ஓவியரின் ஆன்மாவின் வேர்களிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொன்னாரு வின்சென்ட் வான் கோ. அவருடைய வார்த்தைகளை நம்பும் ரசிகர்கள் அனைவருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது இப்படியான ஒரு அனுபவத்தை கண்டிப்பா பெறணும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முரளியோடு செய்தியாளர் கார்த்திகா கண்ணன். அண்மை காலமாக சென்னை மக்களிடையே கொரியன் உணவு வகைகளை ருசிக்கும் ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை பார்ப்போம். அட என்ன பாஷை இது அப்படின்னு தானே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஒன்றும் இல்லைங்க, கொரியனில் உங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சேன், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். இப்போ சமீப நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக தமிழ் மக்கள்கிட்ட இந்த கொரியன் ஃபுட் மேலே இருக்கிற கிரேஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எடுத்து ஃபீடை வந்து ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக கொரியன் ஃபுட் வந்து உங்கள் கண்ணில் மாட்டும். அந்த அளவுக்கு வந்து கொரியன் ஃபுட்டுக்கான அலாதி பிரியம் தமிழ் மக்கள்கிட்ட தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே மற்ற நாடுகளில் இருக்கிற வித்தியாசமான உணவு வகைகளை ஒரு தடவையாச்சும் சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதுவும் இப்போ சமீபத்தில் சென்னை வாசிகளிடையே கொரியன் உணவுக்கான மோகம் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் கொரியன் டிராமாக்களும் கொரியன் பாப் இசைக்கலைஞர்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பும் தான். இதையெல்லாம் பார்த்து கொரியன் ஸ்டார்ஸை மட்டும் இல்லாம அந்த நாட்டோட பழக்க வழக்கம், கலாச்சாரம், வாழ்வியல், உணவு முறைகள்னு இப்படி எல்லாத்தையுமே விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல கொரியன்ஸ்க்கு அதிகப்படியான ரசிகர்கள் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா கொரியன் படங்களையும் கொரியன் தொடர்களையும் தமிழ்ல மொழிமாற்றம் செஞ்சு தமிழ் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பு செய்யறதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிற அளவுக்கு. இப்படி கொரியன்ஸோட லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்போ சென்னை மக்களிடையே பெரிதும் பிரபலமாயிட்டு வருது. அதுல ஒண்ணுதான் கொரியன் உணவகங்கள். கொரிய உணவுல பெரும்பாலும் அரிசி, காய்கறி, இறைச்சி இதெல்லாம் தான் பிரதானமா இருக்கும். பாரம்பரியமான கொரிய உணவுல சைட் டிஷ் அப்படின்னு சொல்லப்படுற பக்க உணவுகள் நிறையவே இருக்கும். குறிப்பா எல்லா உணவுலையுமே கிம்ச்சி பரிமாறப்படும். இந்த கிம்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான உணவு. இதை தொடர்ந்து பிபிம்பாப், புல்கோகி, ஜிஜங்மியான், தெக்போக்கி, கொரியன் ஃப்ரைட் சிக்கன் இந்த பட்டியல் இன்னும் பெருசா நீளுது. இந்த மாதிரியான கொரியன் உணவுகளை சாப்பிட்றதுக்கு சாப்ஸ்டிக் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம நிறைய பேர் ட்ராமாஸில் பார்த்துருப்போம் சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்றது. பட் நம்மள நிறைய பேருக்கு சாப்ஸ்டிக் ஈவன் எனக்கு கூட தெரியாது எப்படி சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதை இங்கே எனக்கு சொல்லியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒருத்தரை உட்கார வச்சுருக்கேன். வாங்க எப்படி சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் வெரி ஹாப்பி. கொரிய உணவுகள் மட்டும் இல்லாம ஸ்வீட் ரெட் பீன்ஸ், கிரீம் சீஸ் பேஸ்ட்ரி, பென்டோ கேக், பிங்சோன்னு இனிப்புலையும் பல வகைகள் இருக்கு. இந்த கொரிய உணவுகளை முதல் முறை மற்றும் வழக்கமா சாப்பிட்ட சென்னை வாசிகள் தங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு பகிர்ந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையில் எப்போவுமே தந்தூரி டிஷ்ஷஸ் தான் ரொம்ப பாப்புலர். அந்த லைவாக குக் பண்ணி சாப்பிட்றது நம்ம பார்க்குறது. பட் ஹியர் பார்த்தீங்கன்னா கொரியன் டிஷ்ஷஸ் தே ஆர் டூயிங் இட் விச் இஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒன்ஸ் இன் அ வே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் நைஸ். ஃபஸ்ட் டைம் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் வந்து டே அண்ட் நைட்டாக ஃபுல்லாகவே நான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன். சூஷி சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகி வந்தேன். இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஸோ என் ஒய்ஃப் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்லாம் பார்த்துட்டு கொரியன் ஃபுட்டில் ரொம்ப க்ரேஸாக இருந்தாங்க அவங்க. சரி அவங்களுக்காக தான் வந்தேன் இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா ஃபுட்ஸும் நல்லா இருக்கு எனக்கு. ஸோ வித் மை நெஃப்யூ ஐ கேம் ஹியர். ஹீ இஸ் த ஒன் ஹூ லவ்ஸ் கொரியன் குசின். அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக வந்த இடத்துல தான் தென் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் டு லவ் இட். ஸோ அப்புறம் ரெகுலர் ஸ்பாட் ஆயிடுச்சு. நீங்கள் கொரியன்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்களோட ஃபுட்டுக்கும் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நிறைய வித்தியாசமான ஃபுட்டை தேடி போய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, லைஃப் டைமில் ஒரு மஸ்ட் ட்ரை இந்த கொரியன் கியூசின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கியூசினில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்டோட கொடுக்குறாங்க. என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது ஒரு கொரியன் ஃபுட்டை வந்து நம்ம நிச்சயமாக டேஸ்ட் பண்ணணும், அதுவும் ஆத்தென்டிக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் விஷயமாகவே இருந்தது. அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. நீங்களும் இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்து கண்டிப்பாக டெம்ட் ஆகி டேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பிரியதர்ஷினி. புதிய தொழில்நுட்பங்களோட புது புது பைக்குகள் வந்தாலும் அந்த காலத்து பைக்குகள் மீதான பேரார்வம் சிலருக்கு இன்றளவும் இருக்கு. விண்டேஜ் பைக்குகளை உயிர்ப்புடன் ட்ரெண்டிங்ல வைத்திருக்கும் இளைஞர்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கார் என்பது சொகுசுதான். இருப்பினும் பைக்கில் லாங் டிரைவ் போவதில் இருக்கும் சுகம் தனியே. புது டெக்னாலஜியுடன் பைக்குகள் வகை வகையாக வந்தாலும் விண்டேஜ் பைக்குகள் மீதான காதல் ஒரு சிலருக்கு மட்டுமே உண்டு. புல்லட், யமஹா RX-100 உள்ளிட்ட பைக்குகளை தமிழக இளைஞர்கள் இன்றளவும் மாடிஃபை செய்து இயக்கி வருகின்றனர். அப்படியாக 1985ஆம் ஆண்டு அறிமுகமான யமஹா RX-Z மாடல் வாகனத்தை இக்கால தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வடிவமைத்து உள்ளார் கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஸ்ரீராம். எல்லாருமே நல்லா இருக்கு, எப்படி பண்ணியிருக்கீங்க, இந்த கலர்லலாம் வந்தபோது வெறும் ஒரு 3 கலர் என்னமோ தான் வந்துச்சு, நம்ம இந்த கலரில் மாற்றிருக்கு, எல்லோரும் இந்த லுக்கு பார்க்குறாங்க. யார்ட்டையுமே இல்லை இந்த மோனோ சஸ்பென்ஷன், இந்த அட்வான்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. மீட்டப்லாம் நிறைய நடக்கும் கோயம்புத்தூரில். அந்த மாதிரி மீட்டப்புக்கெலாம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். அக்காலத்தில் போதிய பிரேக் வசதிகள் இருக்காது, சஸ்பென்ஷன் வசதிகள் இருக்காது. எனவே விண்டேஜ் பைக்குகளில் அவைகளை எல்லாம் தற்போது உள்ள தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் மாற்றியுள்ளனர். எல்லா வண்டியிலையும் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி நம்ம டிஸ்க் பண்ணியிருக்கோம், மோனோ சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ புது வண்டியிலேயே இருக்க மாதிரியே தான் இதில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. ஹைட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். லுக்கிலும் இந்த வண்டி நல்லாயிருக்கும். எக்ஸாஸ்ட் எல்லாமே சவுண்ட்லேருந்து மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கு. அதனால இந்த வண்டி நம்மளுக்கு பிடிச்சி. அக்காலத்து வாகனங்களை தற்போதைய தொழில்நுட்பத்திற்கு மாற்றுவது எளிதான காரியமல்ல. அதேபோல் தற்போது புது தொழில்நுட்பத்துடன் வரும் வாகனங்களின் விலையை காட்டிலும் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இருப்பினும் அந்த பைக்குகள் மீதான ஈர்ப்பு மற்றவர்கள் பார்க்கும்போது கிடைக்கும் இன்பத்திற்காகவே இத்தனை செலவு செய்து விண்டேஜ் பைக்குகளை இளைஞர்கள் மாடிஃபை செய்து ஓட்டி வருகின்றனர். இருசக்கர வாகனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான ஈர்ப்பு என்பது தீரா காதல்னே சொல்லிடலாம். அந்த வகையில் 80-90 காலகட்டங்களில் வந்த வாகனங்களை இந்த கால தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிற இது போன்ற வாகனங்களும் இளைஞர்களுமே ஒரு சான்று. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். தற்போதைய டெக்னாலஜி உலகத்தில் இயற்கையோடு ஒன்றிய பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகம் இருக்கு. ஆனா பலருக்கும் அது தெரியறதில்ல. சரி, பரபரப்பாக இங்கே கொண்டிருக்கும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி அவற்றை தெரிந்து கொள்வோமா? இன்னைக்கு பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டிவி, கேமிங், மொபைல் ஃபோன், சில பேர் ஃபேமிலியா அவுட்டிங் போவாங்க, சிலர் புக்ஸ் படிப்பாங்க, சில சோலோ ட்ரிப் போவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி மனசுக்கு அமைதி கொடுக்கும் விதமாகவும் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையிலையும் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்னும் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேர்ட் ரேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேர்ட் ரேஸ்னா இந்த படங்கள்லாம் வர மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க விட்டு ரேஸ் நடத்துவாங்களே, அந்த மாதிரி நினைக்கிறீங்களா?
அதுதான் இல்லை. இது யார் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த பேர்ட் ரேஸில் சார்ஜ் ஒன்றும் கிடையாது. இதில் ரூல்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு டீமுக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் 4 பேர் இருக்கணும். அந்த 4 பேரும் அந்த பறவையை பார்த்துருக்கணும். அவங்க அந்த பறவையினுடைய ஸ்பீசிஸ் பேர் எழுதணும். அந்த லிஸ்ட்டை ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துகிட்டு வரணும். 6 மணிக்கு நாங்கள் ஒரு ஜட்ஜி வச்சுருப்போம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே பீப்புள் வந்து போய் வெளியில் சென்னையை சுற்றி இருக்க இடங்களெல்லாம் போய் பறவைகளை பார்க்குறாங்க. எந்த டீம் அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன். கடந்த 3ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னையில் பேர்ட் ரேஸ் நடந்தது. மெட்ராஸ் நேச்சுரலிஸ்ட் சொசைட்டி அவங்க தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த பேர்ட் ரேஸை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? டிசம்பர் மாதம் இல்லை ஜனவரி மாதம் நடத்துகிற அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இப்போ தான் மைக்ரேட்டரி சீசன், வலசை வரும்னு சொல்கிறாங்க. யூரோப்லேருந்து, நார்தர்ன் சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வரும், யூரோப்லேருந்து வரக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் ஏறும். நீங்கள் சம்மரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் கிடைக்காது. பறவைகள் குறித்த விழிப்புணர்வு, அழிந்து வரும் பறவை இனங்களை அடையாளம் காணுதல், வெளிநாட்டு பறவைகளை தெரிந்து கொள்வது போன்ற நோக்கத்திற்காக பேர்ட் ரேஸ், அதாவது பறவைகளை பார்வையிடுதல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பெரியவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள், இளைஞர்களும் இதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கிறார் மெட்ராஸ் நேச்சுரலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் சுதாகர். இந்த பேர்ட் ரேஸ் டீமில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 டீம் வந்து ஸ்கூல் சில்ட்ரனை தி ஆர் எங்கேஜிங். ஸோ ஒரு 4 டீம்னா 16 பேர் இல்லைன்னா 20 பேர். இந்த வருஷம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணோம். அந்த சில்ட்ரன்னு, அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் தே ஆர் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பறவைகளையோ ஒரு இந்த மாதிரி இயற்கை சூழலை இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால், வேடந்தாங்கலுக்கு போகணும், இல்லை முதுமலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. தேவையில்லை. நம்ம சென்னையை சுற்றியே எத்தனையோ இடம் இருக்குது, நீங்கள் நின்று பார்க்கணும். அதை ஒவ்வொரு மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல பேர்ட் வாட்சிங் நடக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போய் கலந்துக்கங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியோடு செய்தியாளர் ஆனந்தி. மின்சார உற்பத்திக்கு நிலக்கரி தேவை மிகவும் அவசியம். ஆனால் நிலக்கரியை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி இருக்க சுற்றுச்சூழலை பாதுகாத்து வீடுகளில் சீரான மின்சாரத்தை பெறுவது எப்படி? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் மயமாயிருச்சு. எந்த ஒரு வீட்லையும் எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடு இல்லாமல் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மின்சார தேவை ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது கரண்ட் பில் அதை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வீட்லேயே எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது, மின்சார கட்டணம் அதிகமாகாமல் பார்க்குறது எப்படி, வாங்க பார்க்கலாம். ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின்னு எல்லாமே நடுத்தர குடும்பத்தில் கூட அத்தியாவசிய தேவைகளாக மாறி இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் மின்கட்டணம் அதிகம் வருகின்றது என்று ஒரு கலக்கமும் இருக்கும். அப்படி இருக்க சோலார் பேனல் என்பது ஒரு நல்ல தீர்வு. இதை ஊக்குவிக்கும் விதமாக வீடுகளில் சோலார் பேனல் பொருத்துவதற்கு அரசால் மானியம் வழங்கப்படும். 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த திட்டத்தை பிரதமர் மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார். இத்திட்டம் சிறந்தது என்றும், வீட்டிற்கு குறைந்தது எவ்வளவு கிலோவாட் மின்சாரம் தரும் சோலார் பேனல் அமைத்தால் சிறந்தது என்றும் கூறுகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் குமார் ராஜா. மத்திய அரசு கொடுத்திருக்க திட்டம் நல்ல திட்டம். அதாவது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பான திட்டம். ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி தான் இன்றைக்கி வேணும். ஏன்னா இது கார்பன் உமிழ்வை குறைக்கும். கார்பன் உமிழ்வை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மத்தியில் நம்ம வந்து ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து நம்மளை கார்பன் குறைக்கிறதுக்காக இந்த சூரிய தகடுகள் எல்லா வீடுகளிலும் பொருத்தணும்னு கொடுத்துருக்காங்க. சோலார் பேனல் திட்டத்திற்கான அனுமதி அந்தந்த பகுதி துணை மின் பொறியாளர் அலுவலகத்திலேயே கிடைத்தால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் குமார் ராஜா கோரிக்கை வைக்கிறார். 1 கிலோவாட்டுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வேணும்.
அது 1 கிலோவாட்டு நம்ம போட்டோம்னா பேனல்ஸ் போட்டோம்னா நீங்கள் அதுக்கு 4 யூனிட் எடுக்க முடியும். இப்போ அரசாங்கம் சொல்கிறது வந்து 300 யூனிட் விலைவாசம்னு சொல்லும்போது மினிமம் ஒரு 3 கிலோவாட் போடணும். அப்போ தான் நமக்கு ஒரு 360 வாட் வரும். அந்த லாஸ் எல்லாம் போக 300 வாட் கிடைக்கும். பட் இப்போ இந்த திட்டம் வந்ததுனால லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஈவியில் இருக்கக்கூடிய ஏஇ ஆஃபீஸ்லேயும் இது வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எளிதான நடைமுறையை கொண்டு வரணும் மக்களுக்கு. கடந்த 7 வருடங்களாக வீட்டில் சோலார் பேனல் வைத்திருக்கும் பல் மருத்துவர் இதனால் மின் கட்டணத்தில் நல்ல தொகையை சேமிக்க முடிந்ததாக தன் அனுபவத்தை சொல்கிறார். இந்த இன்ஸ்டால் பண்ண பிறகு எவ்ரி மந்த் எவ்ரி பில்லிங் சைக்கிளையும் ஐ ஸ்டார்டட் டு see almost 10 to 15% ஆஃப் பவர் ரிடக்ஷன் பில்லிங். நான் இன்ஸ்டால் பண்ணது வெறும் 2 கிலோவாட்ன்றதால தி பவர் வாஸ் ஒன்லி அபவுட் 10 to 15% சேவிங்ஸ் இருந்தது. இதே வந்து இப்போ ப்ரெசென்ட் டேல ஆல்மோஸ்ட் 5 கிலோவாட் 8-10 கிலோவாட்ஸ் எல்லாம் போகிறாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 80% பில் ரெடியூஸ் ஆகுது. வீட்டில் சோலார் பேனல் வைத்து கிடைத்த பயனால் தன் மருத்துவமனையிலும் சோலார் பேனல் அமைக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் இதற்கு அரசால் தரப்படும் மானியம் கூட ஊக்குவிப்பதாகவும் சோலார் பேனல் அமைப்பதினால் பசுமை காக்கப்படுவதை வரவேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு இருக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு தான் ஐ ஹவ் டேக்கன் இந்த மேஜர் ஸ்டெப் டு இன்ஸ்டால் 5 to 6 கிலோவாட் சோலார் பேனல்ஸ். அதுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணியிருந்தேன் 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. இப்போ நான் போகிறது அந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம். எது போடுறதா இருந்தாலும் தே ஆர் கிவிங் சம் சப்சிடி. ஸோ அந்த சப்சிடி இப்போதைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஒன்ஸ் தட் அனௌன்ஸ்மெண்ட் கேம் இன் தட் வாஸ் மோர் ரிஜாய்சிங் ஃபார் மீ டு திங்க் அபவுட் டு ரெடியூஸ் தி பவர் பில்ஸ். அண்ட் செகண்ட் திங் green energy. See, we speak about global warming and all those things. இதெல்லாம் கன்சிடர் பண்ணோன்னா தி காஸ்ட் wouldn't look as a major factor. நிலக்கரி பற்றாக்குறை சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது என்று சோலார் பேனல்களை வீட்டில் அமைப்பதற்கு பல்வேறு ஆதரவுகள் பெருகியுள்ளன. சோலார் பேனலை பத்தி பரவலா இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல வீடுகள்ல சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இயற்கைக்கு உகந்ததா இருக்க சோலார் பேனலை வீடுகள்ல மக்கள் எளிதா பயன்படுத்துறதுக்கு அரசாங்கமும் எளிய வழிவகை செய்யும்னு நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் சக்தி. பிடி ஸ்பெஷல்ல பல்வேறு செய்தி தொகுப்புகளை பார்த்தோம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.